அப்பாவோட பிஸ்னஸ், அம்மாவோட பிஸ்னஸ் எடுத்து நடத்துகிறாங்க பாருங்க, அவர்களுக்கெல்லாம் அபரிமிதமான வருமானத்தையும் லாபத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புதன் சுக்கிரன் பரிவர்த்தன யோகத்தின் மூலமாக சுக்கிரனுக்கும் நீச்ச பங்க பலன், சூரியனுக்கும் நீச்ச பங்க பலன். இதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கு சுக்கிரன் வந்திருக்காரு, 7ஆம் இடத்திற்கு குரு வந்திருக்காரு, 3ஆம் இடத்துல சனி இருக்காரு. இது மூணுமே வெற்றிகளை தரக்கூடிய இடங்கள். அதனால வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்க்காத வெற்றியை அனுபவிப்பதற்குண்டான ஒரு அமைப்பு உருவாகியுள்ளது. சில பேர்த்துக்கு நல்ல புரிதல் இருக்கக்கூடிய நட்புகளிடமே மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யாருக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துட்டு வாங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது மாசத்துக்கு ஒரு தடவை சுக்கிரன் பயிற்சி ஆகிட்டு இருக்காரு. அது சம்பந்தமான பலன்கள் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு யாரு கூட நட்பு ரீதியாக இருக்க போகிறோம், யாரு கூட சண்டை போட போகிறோம், யாருக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவோம், தவறான நட்புகளால் பாதிப்புகள் ஏற்படுறது, அவமானங்கள் ஏற்படுறதுலாம் இந்த சுக்கிரனை வச்சு தான் நடக்கும். சுக்கிரன் இருக்கக்கூடாத சில இடங்கள்ல இருந்தால் நமக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சியானது அக்டோபர் 9ஆம் தேதி முதல் நவம்பர் 2ஆம் தேதி வரை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ கன்னி ராசியில் தன்னுடைய நீச்ச ஸ்தானத்தில் இருக்க போகிறார். ஸோ இதனால் என்ன பலன் அப்படின்னா, நம்ம யாரு கூட பழகிட்டு இருக்கோமோ நல்ல நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போ இதில் யாருக்கு ரொம்ப பாதிப்பு அப்படின்னு கேட்டால், மேஷராசி நண்பர்கள், கன்னி ராசி நண்பர்கள்லாம் வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இது பொதுவான பலன் தான். இது வாக்கிய பஞ்சாங்கம் கிடையாது, திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் நம்ம கணிக்கிறோம். ஸோ அதனால் சில பேர்த்துக்கு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஜாதகம் எல்லாருக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் தான் கணிச்சிருப்பாங்க. அதனால் டிஃபரன்ஸ் வருதுன்ட்டு யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா திருக்கணித பஞ்சாங்கம்ங்கிறது வாக்கிய பஞ்சாங்கத்திலேருந்து இன்னும் அக்யூரஸியை கொண்டு வந்தது தான் திருக்கணித பஞ்சாங்கம். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இந்த சுக்கிர பயிற்சியானது அக்டோபர் 9லேருந்து நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் கன்னி ராசியில் இருப்பார். சிம்ம ராசியிலேருந்து பயிற்சி ஆகி தன்னுடைய நீச்ச ஸ்தானத்தில் இருக்கார். ஆனாலும் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, புதன் துலாம் ராசியில் இருக்கார். புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம். இதில் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு நவம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். ஆனால் அதுக்கு முன்னாடியே அக்டோபர் மாத கடைசியில் 20ஆம் தேதிக்கு முன்னாடியே புதன் பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு தான் இருக்கும். இந்த ஒரு வாரத்தில் அந்த சுக்கிரன் புதன் சேர்க்கையின் பரிவர்த்தனையின் காரணமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டியூரேஷனில் சில பேர்த்துக்கு நல்ல புரிதல் இருக்கக்கூடிய நட்புகளிடமே மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இப்போ குரு சாதகமாக இருக்கார். ஆனால் சுக்கிரன் சில பேர்த்துக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலை, நல்ல இடத்துல இருந்தால் கூட சாதகம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக, ஏன்னா சனியின் பார்வையில் சுக்கிரன் வரார். அக்டோபர் 27ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் புதன் பரிவர்த்தனா யோகம். இந்த டியூரேஷனுக்கு அப்புறம், அதாவது அக்டோபர் 27லேருந்து நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாத்துக்குமே. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் எச்சரிக்கைப்படுத்துவது நம்மளுடைய கடமையாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது பல பேர்த்துக்கு வேலை விஷயமாக உதவிகளை பெறுவதற்கு நட்புகளால் ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த சுக்கிரன் நீச்ச பங்கமாகிறதுனால பல ராசிகளுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் இப்போ நடக்கக்கூடிய சுக்கிர பயிற்சியினுடைய சாராம்சம், ஒரு ஜிஸ்ட். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுக்கு யோகாதிபதியான சுக்கிரன் நீச்ச பங்கமாகிறார். இதனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம், வியாபார வளர்ச்சி, பதவி உயர்வு, உடன்பிறப்புகளுடன் ஒற்றுமைத்தன்மை, உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம், தந்தை வழியில் ஆரோக்கிய முன்னேற்றம்,
இப்படி எல்லா பாசிட்டிவான விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. இதில் பத்தாவதுக்கு அக்டோபர் 18 உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு அதிசார பயிற்சி. குரு உச்ச குருவாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களிடம் ஒரு பெரிய தெளிவு ஏற்படுறதுக்கு. இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க என்னமோ கிராமத்துலலாம் சொல்லுவாங்க சொங்கியாட்டம் இருக்கான் அப்படின்ட்டு அப்படி இருப்பீங்க. இந்த அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதியிலேருந்தே ஒவ்வொரு டேஸ் மாற 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 உங்ககிட்ட அப்படியே ஒரு பளிச்சுத்தன்மை ஏற்படும். என்னமோ ப்ளீச்சிங் பவுடரில் போட்டு அப்படியே ட்ரை வாஷில் போட்டு எடுத்த மாதிரி உங்ககிட்ட ஒரு அழகும் மிளறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த குரு பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் தான். குரு அதிசார பயிற்சி உங்களுடைய தோற்றத்தில் பொலிவை தரக்கூடிய வகையிலையும், சுக்கிர பயிற்சி உங்களுக்கு யோகத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. இதில் 9, 10 கோடி அதிபதியான புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனா யோகம். தந்தையோடு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பரம்பரையாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தாத்தாவோட பிஸ்னஸை, பாட்டியோட பிஸ்னஸை, அப்பாவோட பிஸ்னஸை, அம்மாவோட பிஸ்னஸ் எடுத்து நடத்துகிறாங்க பாருங்கள். அவர்களுக்கெல்லாம் அபரிமிதமான வருமானத்தையும் லாபத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புதுசாக பார்ட்னர்ஷிப் வருவாங்க. புதுசாக பெரிய நபர்கள், அதுவும் சாதாரண ஆள் இல்லை. நீங்கள் டாட்டா, பிர்லா, டிவிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிஸில் இருக்கக்கூடிய நபர்களே அந்த மேனேஜ்மெண்ட்டே உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணும். சார் நீங்கள் இவ்வளவு பண்ணிகிட்ருக்கீங்க, வி ஆர் வெரி ஹாப்பி, வி வாண்ட் டு ஹேவ் அ டைப் வித் யூ, உங்களோட ப்ராடக்ட் எங்களுக்கு பல்க் சப்ளை பண்ணுங்கள் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவராக இருந்தால் உங்கள் கூட இருக்கிறவங்களெல்லாம் சேர்த்து வச்சு உங்களை ஒரு பெரிய பதவியில் அமர வைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க, இல்லை சோஷியல் ஒர்க்கராக இருக்கீங்க, என்ஜிஓ நடத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இதில் சூரியன் நீச்சஸ்தானத்துக்கு போகிறாரே தசமஸ்தானத்தில், அதனால் எங்களுக்கு பாதிப்பு வருமானு கேட்டால் ஆக்சுவலாக வராது. ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த சூரியன் நீச்சமானாலும் சூரியனோடு சேர்ந்த புதன் பரிவர்த்தனா யோகம். இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக சுக்கிரனுக்கும் நீச்ச பங்க பலன், சூரியனுக்கும் நீச்ச பங்க பலன். இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அலுவலக ரீதியாக மேல் அதிகாரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அங்கீகாரத்தின் மூலமாக வெற்றி வாய்ப்புகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கு சுக்கிரன் வந்திருக்காரு, 7ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு, 3ஆம் இடத்துல சனி இருக்காரு. இது மூணுமே வெற்றிகளை தரக்கூடிய இடங்கள். அதனால வாழ்க்கையில் இதுவரைக்கும் பார்க்காத வெற்றியை அனுபவிப்பதற்குண்டான ஒரு அமைப்பு உருவாகியுள்ளது. இதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், எந்த பரிகாரத்தை பண்ணால் எங்களுக்கு இந்த பலன்கள் மேன்மேலும் வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் 2 தான், சிவன், பார்வதி. அம்மையப்பனை வணங்கி வாருங்கள், வாழ்க்கையில் அனைத்து கஷ்டங்களும் உங்களை விட்டு அகலும். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்மக்கிட்ட கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரிலோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சுக்கிர பயிற்சி ராசிக்கு சொல்லியிருக்கோம். உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அமைப்பு எப்படி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் ஏற்படும், எப்படிப்பட்ட சிக்கல்கள் வரும். ஏன்னா தசாபுக்தி மற்றும் லக்னத்துக்கு ஏற்றாற் போல பலன்களை தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் அந்த சர்வேஸ்வரன் வாரி வழங்க வேண்டும், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.